எப்போவுமே நீங்கள் தனித்து நின்னது இல்லையே, வரலாறே இல்லையே. ஜெயலலிதா 2014 தனித்து நின்று 37 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, 39 சீட்டுக்கு. அது மாதிரி தைரியமாக நின்று இந்த 59 இருக்குல்ல, 59 ராஜினாமா பண்ணிட்டு தனித்து நின்று 10 சீட்டு ஜெயிச்சு காமிங்க. அவன் 18 வயசு இளைஞன்லாம் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு, ஓடிடியை பார்த்துக்கிட்டு, கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு, அவன் பூரா இன்னைக்கு அரசியல் பேசுகிறான்ல. அதனால தான் மாற்றம் வந்தது. அப்போ விழிப்புணர்வு கொண்டு வரணும்ல, இளைஞர்கள் மத்தியிலும் மற்றவங்க மத்தியில். அப்போ தான் அயோக்கியம் தொலைவான். இதான் பேசணும்னு திருமாவளவன் குதிக்கிறாரு. என்னையா தப்பா பேசினாரு, என்ன தப்பா பேசுறாரு? திருமாவளவன் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. ஒரே ஒரு இது என் கூட எதிர்த்து அவர் அரசியல் விமர்சனம் பேச சொல்லுங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜாழ அடிப்பீங்களா? பெரியார் செயற்கரிய செய்யாளர். அதுதான் செயற்கரிய அறிந்திய விஷயங்களை செய்யணும். அதுதான் பெரியார். 73 வயசுல கல்யாணம் பண்ணவங்க செயற்கரியதை செஞ்சவங்கடா. சொந்த வளர்ப்பு பண்ணி கல்யாணம் பண்ணவங்க செயற்கரியதை செஞ்சவங்க. அவங்கள போய் நீ பெரியார் உன் இஷ்டம். நாங்கள் ஈவேரன்னு தான் சொல்லுவோம். இது அவருடைய பேரே அதுதானே. இன்னமும் என்னன்னா உங்களை வந்து தமிழ்நாட்டை விட்டு அகற்றோம். அதுதானே எங்களுடைய அடுத்த இலக்கு. வந்து தமிழ்நாட்டை விட்டு உங்களை அகற்றணும். செந்தில் பாலாஜி செஞ்ச பாவத்துக்கு தன்னுடைய வாழ்நாளை சிறையில் தான் கழிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, திமுகங்கிற தீய சக்தி வந்து நாட்டை விட்டு ஒழியணும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கும்போது இப்போ திமுக இருந்த எல்லா கூட்டணி கட்சியும் கிட்டத்தட்ட விலகி போயிட்டாங்க. இப்போ ஆர்எஸ் அவர்கள் சொல்லும்போது நம்ம தனிச்சு நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க. எப்போவுமே நீங்கள் தனிச்சு நின்னது இல்லையே, வரலாறே இல்லையே. ஜெயலலிதா 2014 தனிச்சு நின்று 37 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, 39 சீட்டுக்கு. அது மாதிரி தைரியமாக நின்று இந்த 59 இருக்குல்ல, 59 ராஜினாமா பண்ணிட்டு தனிச்சு நின்று 10 சீட்டு ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு நானே மாலை போடுறேன். உங்களை எவன் கல்லை விட்டு போட்டது? இப்போ உடவுல தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? சாரன் இருக்குது. சாரில் இருந்து வாக்காளர்களை, போலி வாக்காளர்கள் 75 லட்சம் பேரை நீக்கினது. அதை நீக்காமல் இருக்கிறது தான் இன்னும் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். குளத்தூரில் சிவர் ஜெயிச்சிருப்பார் ஸ்டாலின். இந்த போலி வாக்குகளை போட்டு தான் இவ்வளோ நாள் இவங்க போனதே. போலி வாக்குகள் எடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் இவங்க காலி அப்படின்னு. வந்தது பூரா குறுக்கு வழியில் தானேங்க. போலி வாக்காளர்களை உருவாக்குறவங்க பூரா இவன் தான். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு சேருன்னு சொன்னவர் தானே கருணாநிதி. இதுதான் உண்மை. இறந்தவரை பற்றி பேசாதீங்கிறாங்க. பேசி ஆகணுமே. நாட்டின் வரலாறு பேசும்போது இறந்தவர்களை பற்றி பேசி ஆகணுமே. இன்றைக்கி காந்திஜியை பற்றி பேசுகிறோம், நேதாஜியை பற்றி அவங்களாம் இறந்தவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க பேசுகிறோம். கெட்டது செஞ்சுருந்தாலும் பேசித்தான் ஆகணும். இவரை கெட்டது செஞ்சார், இவரை பற்றி பேசி ஆக வேண்டியது இருக்க. அப்போ தானே சரித்திரம் மக்களுக்கு புரியும். இறந்தவன் நரகாசுரனை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நரகாசுரன். ஏன்டா செத்தவனை பற்றி பேசாதன்னா எப்படி இருக்க முடியும்? நல்லது செஞ்சவொன்னே நான் நல்லதை சொல்லுவோம், கெட்டது செஞ்சோன்னா சொல்லித்தான் ஆகணும். இதில் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் போட்டு உடைக்கிறதுக்கு காரணமே ஒவ்வொன்றையும் எனக்கு மனசில் மனப்பாடமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து கருணாநிதி முதலமைச்சரானதுலேருந்து ஒவ்வொரு நாளுமே என்ன பேசுகிறாரு, என்ன செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியும். அதைத்தான் மக்கள்கிட்ட இது பண்ணிக்கிட்டு அரசியல் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறது தான் அது என்னுடைய எண்ணம். பாருங்கள், இப்போ அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சு இல்லை. 3000 ரூபா ஒருத்தாலும் ஓட்டு போட்டானா, இவன்கிட்ட 3000 வாங்கிட்டு மாற்றி போட்டிருக்கான். இதுதான் அரசியல் விழிப்புணர்வு. இதுவே இவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? பாவம் 18 வயசு இளைஞன்லாம் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஓடிடியை பார்த்துக்கிட்டு இருந்தான், கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவன் பூரா இன்னைக்கு அரசியல் பேசுகிறான்ல. அதனால தானே மாற்றம் வந்தது. அப்போ விழிப்புணர்வு கொண்டு வரணும்ல, இளைஞர்கள் மத்தியிலுமே மற்றவங்க மத்தியில். அப்போ தான் அயோக்கியம் தொலைவான். ஏன்னா அயோக்கியம் நாண்டாடுக்கிட்டே இருந்த பாருங்க, இவ்வளவு கோடியும் கொள்ளையடிச்சுட்டு இன்னமும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான்ல. அதனால் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு தான் பழைய கதைகள்லாம் பேசுகிறோம். நீங்கள் கேட்கும்போது பழைய கதைகளை நான் தொடர்பு படுத்தியான்னு சொல்கிறேன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் சொல்லும்போது எங்கள் அப்பாவை காணோம் அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அது பதிலடி கொடுக்குறாரு சார். எல்லா மக்களோட மனதிலையும் பாருங்க, ஸ்டாலின் மக்கள் மனதில் இருந்தால் ஏன் அந்த குளத்தூரில் தோத்தாரு? 1000 ரூபா உரிமை தொகையில கூட நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் சிஎம் அப்படின்றாரு சார். சொல்லுவீங்க மக்கள் மனதில் இருக்கீங்கன்னா ஏன் 59 சீட்டு வாங்கினீங்க?
126 சீட்டு ஜெயிச்சிங்கல்ல, உங்களை பாதிக்கு பாதி காலி பண்ணியிருக்காங்க. மக்கள் மனதில் இருந்திருந்தா உங்களை காலியாக இருக்குமா? மக்கள் மனதில் எங்கே இருந்தீங்க? அது விஜய் பல அர்த்தத்தில் சொன்னார். அவர் அப்பாவை தேடி வந்தாருன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம்ல. வெயில்ல அப்படி இதை மறைச்சிக்கிட்டு தேடினாருன்னு எதுக்கு சொல்கிறாரு? உதயசூரியனை கிண்டல் பண்ண சொன்னார். உன் உதயசூரியனே ஒன்று எரிக்குதுடாங்கிற அந்த வெயிலை தாங்காமல் உன்னை தேடுறாருன்னா என்ன அர்த்தம்? உன் உதயசூரியனையும் தாக்குறாரு, உன்னையும் தாக்குறாரு. அவர் இன்னும் தப்பாக சொல்லி எங்கப்பா ஆளக்கானான்னு தேடணும். அதுக்கு ஏன் குதிக்கிறீங்க? ஸ்டாலினை போட விடான்னு சொன்னாரா? ஸ்டாலினை வேறு ஏதாச்சும் சொன்னார்? அதுக்கு ஏன் குதிக்கிறீங்க? இதாக பேசணும்னு திருமாவளவன் குதிக்கிறார. என்னையா தப்பாக பேசுனாரு? என்ன தப்பாக பேசுனாரு? திருமாவளவன் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. ஒரே ஒரு இது என் கூட எதிர்த்து அவர் அரசியல் விமர்சனம் பேச சொல்லுங்க. என்ன ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜாழ்ரா அடிப்பீங்களா? என்ன சொல்லிட்டாரு? அப்பா எங்கன்னு சொல்லிட்டா குதிக்கிறீங்களே. நீங்கள்லாம் பேசின மேடைகளில் பேசினதை எடுத்து விடவா திருமாவளவன்? கவுண்டனை வெட்டு கவுண்டை கெட்டுன்னு பேசின ஆளுங்களாச்சே நீங்கள்லாம். தரம் தாழ்ந்தா பேசுகிறாங்க. இங்கே இருக்க உங்களை விட தரம் தாழ்ந்து பேச முடியுமா? ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் 10 எஃப்ஐஆர் இருக்கணும்னு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய இதை உருவாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பேசின ஆளாச்சே. நீங்கள் பேசுனதோடையா விஜய் பேசிட்டாரு? அதனால மோசமான இருக்குதுன்னா அதுக்கப்புறம் கருணாநிதி அப்படின்ட்டு ஒரு கலைஞருங்கிறாரு. அதுவே தப்புங்கிற என்னன்னா அதான் சாரி அப்படின்ட்டு சொல்றாரு. ஆமா, அது வேணும்னு தான் சொன்னது. கருணாநிதினு சொல்லணும்னு அவருக்கு ரொம்ப காலத்து ஆசை. அவருக்கு கருணாநிதினு அடிச்சுட்டு சாரி கலைஞர் கருணாநிதி. ஆனால் அது தப்புங்கிறேன். என்ன கலைஞர் கருணாநிதி? என்ன கலைஞர் கருணாநிதி? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இப்போ கண்ணதாசன் தானே சொல்கிறோம். கவியரசர் கண்ணதாசன், கவியரசர் அவருக்கு வச்ச பேர். ஆனால் நம்ம எல்லாருமே கண்ணதாசன் சொல்கிற கண்ணா தானே பேர். கருணாநிதிக்கு பேர் என்ன? கருணாநிதி தானே. நீ கலைஞர்னு வச்சுக்குவ. நீ டாக்டர், கலைஞர், முத்தமிழ் அறிஞரும்ப. எம்ஜிஆர் சொல்லும்போது புரட்சி தலைவர்னு சொல்லு. நீ ஸ்டாலின் கேட்குறவங்க உதயநிதிக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவர்னு சொல்லு. இவரை விஜயை தளபதினு சொல்லு நீ. அப்போ மற்றவங்க பட்ட பேரை இவங்க சொல்ல மாட்டாங்களா? ஆனால் இவங்க அப்பா பட்ட பேரை எல்லாரும் சொல்லணுமா? என்ன இழிச்சவாய் நான் நாட்டில் இருக்கிறவங்களா? பெரியார் ஆளை ஈவேராவை பெரியார் நீ வச்சுக்கிட்ட. உனக்கு அவர் பெரியார். எங்களுக்கெல்லாம் வள்ளுவர் சொன்னது தான், செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்யாதவர். அதுவா செயற்கரிய அறிந்திய விஷயங்களை செய்யணும், அவன் தான் பெரியார். 73 சில கல்யாணம் பண்ணவங்க செயற்கரியதை செஞ்சவங்களா? சொந்த வளர்ப்பு பண்ணி கல்யாணம் பண்ணவங்க செயற்கரியதை செஞ்சவங்க. அவங்கள போய் நீ பெரியாருப்பா, உன் இஷ்டம். அது நாங்கள் ஈவேரான்னு தான் சொல்லுவோம். அது அவருடைய பேரே அது தானே. பட்டப்பேர்களை எல்லாம் பட்டப்பேர் இல்லாதவங்க யாருமே இல்லையே. ஒவ்வொருத்தர் பட்டப்பேரையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால் அவர் விஜய் சொன்னது தான் ரைட்டு. பெரிய கருணாநிதின்னு சொன்னதில் தப்பு இல்லை. அவர் மாற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இவங்க குடும்பத்துக்கு மட்டும் தனி ரூல் வச்சுக்குவாங்க. இவங்களை மட்டும் அப்படி பேசணுமா? ஆனால் மற்றவங்க இவங்களை மட்டும் மாற்றி பேர் சொல்லக்கூடாது. ஆனால் மற்றவங்கள பூரா பேர் சொல்லி கூப்பிடுவானா? கூப்பிடு. புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சொல்கிறேன். கூப்பிடு நீ. புரட்சி தலைவி ஜெயலலிதா நாங்கள் கூப்பிட்றோம் உங்கள் அப்பாவை, உங்கள் தாத்தாவை பட்டப்பேரை சொல்லி. எனக்கு இது என்னென்ன, அந்த கூட்டம் என்னமோ வானத்திலிருந்து குதிச்சவ மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு இது இருக்கிற மாதிரி, இவங்க என்னமோ மன்னர் பரம்பரை மாதிரி இவங்களை எல்லாரும் யாரும் சொல்லிடக்கூடாது. அவர் மட்டும் எடப்பாடி காலில் விழுகிற ஃபோட்டோ எடுத்த பாருன்னு ஊராக காட்டுவாரான். பாதம் தவழ்ந்த பழனிசாமியும் பாரான் அவர். ஆனால் அவங்க தாத்தாவை இப்போ பட்டப்பேர் இல்லாமல் கூப்பிடக்கூடாது. யார்கிட்ட அவர்கிட்ட இதெல்லாம் இனி நடக்காது. இளைஞன் திரண்டுட்டான். 18 பேர் ராஜபக்சேயை துரத்துன மாதிரி தமிழ்நாட்டை விட்டு உங்கள் குடும்பத்தை துரத்தும் நாள் விரைவில் வரும். இளைஞன் பூரா கொதிச்சு எழுந்து விட்டான். எவ்வளோ நாளைக்கு நாட்டை ஊழலில் பண்ணிக்கிட்டு இருப்ப? எவ்வளோ நாளைக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்ப? மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? மனசாட்சி வேண்டாமா? மனசாட்சி எத்தனை பேர் இப்போ ஒவ்வொன்றையும் இப்போ இது பண்ணும்போதே ஒரு அரசு பணமையா, மக்கள் வரி பணம்னு எத்தனை பேர் யோசிக்கலாம்? உன் அப்பாவுக்கு 300 கோடி 400 கோடிக்கு மக்கள் வரி பணத்தை எடுத்து போடுவேன். நீ சமாதி கட்டுவேன். அப்போ உன்னுடைய சொந்த இது வச்சிருக்கையே. திமுக அறக்கட்டளைன்னு ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கையே. இதே மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி வச்சிருக்கையே. அந்த பணத்திலேருந்து உங்கள் அப்பாவுக்கு சமாதி கட்டியிருக்க வேண்டியதானப்பா. நீங்களும் நானும் நம்ம அப்பாவுக்கு சமாதி கட்டுறோம்னா இன்னொருத்தங்க உங்களால் கட்டுவோமா? கட்டினா அது நமக்கு கேவலம் இல்லையா?
நீ கட்டியிருக்கணும். உன் சொந்த பணதே எங்கள் அப்பாவுக்கு சமாதி, நான் சம்பாதிச்ச பணம். உங்களுக்கு ஏது நேர் வழியில் சம்பாதிச்ச பணம் இல்லை. நான் கட்டுறேன்னு நீங்கள் கட்டியிருக்கணும். அப்பாவுக்கே ஓசியில் மக்கள் வரி பணத்தில் கட்டுவேன். அதுக்கும் ஒரு இது வேணாமா? தாஜ்மஹாலுங்கிறாரு வைரமுத்தாத அந்த இதை தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்று. இந்த எழுத்தாளர் வைரமுத்துவுக்கு கொஞ்சமாச்சும் இது வேணும். எதோடையா போய் கம்பேர் பண்ணுறது? உலக மகா அதிசயத்தை வந்து கருணாநிதி சமாதியை வந்துட்டு கவிதை எழுதுவீங்களா? ஜால்ரா அடிக்கிறதுக்கு வேறு வேலை போய் பாருங்கள். எதோ வச்சு நீங்கள் ஜால்ரா அடிச்சிங்க. உங்கள் அந்த கதையெல்லாம் நிறைய கதைகள். கருணாநிதி எப்படி நெருக்கமாக இருந்தீர்கள், என்னென்ன பண்ணீங்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க? மக்களுக்கு மத்தியில் எல்லாம் மக்கள்லாம் முட்டாளா? இளைஞன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்பா. இந்த தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிட்டான். இனி இவங்க ஆட்டமெல்லாம் நடக்காது. இளைஞர்களுடைய எழுச்சி வந்து பெரிய லெவலில் போயிடும். அதனால் இனி திமுக தமிழ்நாட்டை விட்டு துரத்தப்படும். திமுகங்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதே ஒரு தப்பான பேருங்க. அது திராவிடம் எங்கே வந்தது? திராவிடம் தமிழர் முன்னேற்ற கழகம்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழன் ஓட்டை வாங்கிக்கிட்டு திராவிடன்னு பேர் வைப்ப, அதையும் கேட்டு இழிச்சவன் இங்கே உனக்கு ஓட்டு போடுவாங்களா? அதனால் இவருடைய இது வந்து சகாப்தம் முடிவடையும் காலம் வந்து விட்டது. 59 இனி எவ்வளவா குறையுதுன்னு பாருங்க அடுத்த எலெக்ஷன். புரியுது. அப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கில் வந்து ஸ்டாலின் நிற்க சொல்லுங்க. தைரியம் தான் நிற்க சொல்லுங்க. ஸ்டாலின் நிற்க சொல்லுங்க. 6 தொகுதி வருது இல்லை, ஏதாச்சும் ஒரு தொகுதியில் தைரியம் தான் நிற்க சொல்லுங்க. கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்லுங்க. அதனால் இனி உங்கள் இதுவும் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. உதயநிதி அங்கேயும் போக முடியாது. உதயநிதி ரெஜென்ட்டும் போக முடியாது. அடித்து துரத்திடலாம். சினிமாக்காரன் பூரா இருந்த வெறி. எந்த படத்தையும் இவங்க அனுமதி இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க. விநியோகஸ்தரெல்லாம் பாவங்க பொழப்பை விட்டுட்டு வீட்டில் உட்காந்தான். அவன் விநியோகம் குடும்பம் பூரா நாசம் பண்ணாங்க. ஒரு சினிமாவை நம்பி எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பம் இருக்குது. இந்த ஒரு குடும்பம் உனக்கு என்ன தொழிலாக இல்லை? நீ தான் கொள்ளையடிக்கிற இல்லை, அப்புறம் ஏன் சினிமா துறையில் போய் உட்காந்து கோடிக்கணக்கான பணத்தை சினிமாவில் வச்சுக்கிட்டு மற்றவன் படங்களை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்த உனக்கு தொழில் இப்போ அங்கேயும் கிடையாது. சினிமாக்காரன் அடித்து துரத்துடுவான் அவங்கள. அதனால் வேறு ஏதாச்சும் எங்கேயாச்சும் இப்போ இந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு அந்த இதில் இருக்குல்ல துபாய், அங்கே போய் கம்பெனி நடத்த சொல்லுங்கள். அந்த கம்பெனி ஓடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்திட்டருந்து 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுருக்கான். யார் இவங்க சொந்த கம்பெனிக்கு. இனி அந்த ஒப்பந்தம் இதாகாதில்லை. இந்த அரசாங்கம் வந்து அந்த ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து செய்யணும். அப்படி தானே வரும். அதனால தான் சொல்கிறேன். பயிரறிஞ்சு தரங்க சொல்ல. நான் முன்னாடி இருந்தே இவங்களை எதுக்குங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சிறு வயதிலிருந்தே இவங்களை பார்த்தேன். இவங்க அடித்த கொள்ளைகள், இவங்க செஞ்ச அநியாயம், இவங்க செஞ்ச அராஜகம்லாம் கண்ணால் பார்த்தேன். இப்படி ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாதுன்னு தான் நான் எதிர்த்து பேசுவேன். என்னை பிடிச்சா அரெஸ்ட் பண்ணோன்னு பேசுனதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் பேசுவேன். என் வீடியோவை கேட்டவன் எவனுமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அந்த மாதிரி விஷயங்களை நான் பேசிடுறேன். இன்னமும் என்னன்னா உங்களை வந்து தமிழ்நாட்டை விட்டே அகற்றுறோம். அதுதானே எங்களுடைய அடுத்த இலக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டு உங்களை அகற்றணும். ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும். மந்திரியாக லஞ்சம் வாங்கக்கூடாது, எம்எல்ஏவாக லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் கொடுத்த அரசாங்கத்தில் எதையும் காரியம் சாதித்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆட்சி அமையணும். அதுதானே நாட்டுக்கு நல்லது. அதனால் உங்களை அதை விடுவோம். அடுத்தது செந்தில் பாலாஜியை ஆயுள் பூரா சிறையில் வைக்கணும். என்னங்க மனசாட்சி வேணாமாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் வரி பணத்தை இப்படியா? கண்டக்டரில் அந்த மின்சார உபகரணம் 1100 கோடி ஃப்ராடு நடந்திருக்குங்க. அதெல்லாம் அந்த கண்டக்டர்லாம் மின்சாரத்தை இது பண்ணக்கூடியது. மக்களுக்கு தரமான மின்சாரம் கிடைக்குமில்ல. அதில் நாமையா போய் கொள்ளையடிக்கிறது? ஏதோ டாஸ்மாக்கு குடிக்கிறதுல போய் அடித்தா கொள்ளையறது. மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இப்படி அடிச்சுட்டு நான் மந்திரி, நான் இது பண்ணுவேன். ஒரு கூட்டத்தில் போய் அவ்வளோ அடியாளுக்களை உள்ள விடுறைய 41 பேர் செத்தான அந்த குடும்ப பாவம், குடும்ப சாபம் உங்களை எப்படி விடும்? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அந்த சாபம் விடாத. வேலை வாங்கித்தரேன்னு விட்டுருக்கீங்களே, அவன்லாம் பாவம் வீடு அடமானம் வச்சு நகைகளை விற்று நகைகளை அடமானம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கான் வேலை வாங்கணும். உன்னால் வேலை வாங்க முடியலைல்ல, அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. அவன் எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். எத்தனை பேர் வயிற்றில் அடித்தீங்க? அப்போ அப்புறம் எத்தனை பேர் நகையை விற்றான் தெரியுமா? இன்றைக்கி அந்த நகை 3 மடங்கு கூடிடுச்சு. அவன் எவ்வளோ வயிற்றுச்சல்ல இருப்பான். நாட்டை கொள்ளையடிச்சு வச்சுட்டு ஒரு 3-4 கோடி வரும், அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி
பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லாம் மனிதர்களா? உங்களுக்கு கடவுள் தண்டனை பெருசாக வந்துடும். அதைத்தான் நான் சொல்கிறேன். மந்திரியாக இருந்துக்க முடிந்ததா? இறைவன் உங்களை விட்டாரா? இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கணும்னு நினச்சிங்களே, அதை கூட இறைவன் விட்டாரா? செஞ்ச பாவம். எங்களுடைய இது அப்படி தான். செந்தில் பாலாஜி செஞ்ச பாவத்துக்கு தன்னுடைய வாழ்நாளை சிறையில் தான் கழிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, திமுகங்கிற தீய சக்தி வந்து நாட்டை விட்டு ஒழியும். இவனால் மக்களையே அழிச்சிடலாம். டாஸ்மாக்கள் எல்லாம் தரமில்லாத சரக்கை கொடுத்து எவன் செத்தா என்ன, நம்ம சம்பாதிச்சா போதும்னு தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லோவற்றுக்கும் முடிவுரை எழுதும் காலம் வந்து விட்டது. அவ்வளோதான். நான் விஜய் கட்சியை சேர்ந்தவன். நான் ஏன் சார் விஜய்க்கு ஆதரவாக நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஏன் பேசுவேன். சார் பட் இருந்தாலுமே இவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே இப்போ இந்த கரண்ட் கட்டுன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகுது. கரண்ட் கட்டுக்கு நான் உங்களுக்கு எழுதி தரேங்க. இவங்க இது எனக்கு தெரியுங்க. பூரா செந்தில் பாலாஜி அந்த மின்சார பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வச்சு இதில் சேபட்டேஜ் தான். அது சேபட்டேஜுங்கிறது சதித்திட்டம். இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வைக்கணுங்கிற சதித்திட்டத்தினால தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க வரணும். இது மாதிரி எம்ஜிஆர் பீரியட்னு இப்படி தான் பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்க ஒரு படம் போட்டாங்களே, வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போகிறாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் 2 பேர் 2 வீலரில் வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போகிற வீடியோ வந்துருக்க. அப்போ இவங்க சதித்திட்டம் தீட்டுவான். அதை மீறி தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். மின்சாரம் போச்சுன்னா இவனை திட்டுங்க. ஏன்னா போக வைக்கிறதே இவன். நடு தெருக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை ராத்திரியில் வந்து பிடுங்கி விட்டுறான். தண்ணி போகட்டும், மக்கள் உபயோகிக்கக்கூடாது. தீய சக்தின்னு அதனால தான் எம்ஜிஆர் சொன்னார். அதே தான் விஜய்னு சொல்லிட்டார். ஈவில் ஃபோர்ஸ், தீய சக்தி அப்படி. நான் இந்த தீய சக்தியோட பல விஷயங்களை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன் உடம்புல அது ஏன் ஊறி இருக்குன்னா, நான் கண்ணால் பல விஷயங்களை பார்த்தாரு. இதெல்லாம் பண்ணுவான். ஓகே சார், அற்புதம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான திளைப்பலம் மிக்க நன்றி சார். நன்றி.